மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரசாந்த் கிஷோர் நேற்று தாவைக்காவினுடைய நிர்வாகிகளோட சந்திப்பு நடத்தினாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கட்சியில ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஆதவர்ஜனாவும் போய் சேர்ந்திருக்காருன்னு போது இவர்களை தாண்டி பிரசாந்த் கிஷோரினுடைய ஆலோசனை விஜய்க்கு ஏன் தேவைப்படுது? பிரசாந்த் கிஷோர் வந்தாலே ஏதோ வெற்றி பெற்றுவோன்ற மாதிரி அந்த இமேஜ் இருக்குல்ல, அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. 15லேருந்து 20% ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. 15லேருந்து 20% ஓட்டு இருந்தால் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே அளவுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்கிறது ஒரு பேஸ் ஓட்டுன்றது விஜய்க்கு இருக்கு இல்லையா? இல்லை, பேஸ் ஓட்டு இருக்குது, அது 15-20% இருக்குது. ஸோ இந்த விஷயம் பிரசாந்த் கிஷோர் சொன்னதுக்கு காரணம் அதிமுகவை நோக்கி முதல்ல ஒரு சிக்னலை கொடுத்துருக்காரு. ஐயா, நீங்கள் வந்தீங்கன்னா சமமாக தான் நம்ம பேசணும், நீங்கள் பெரிய ஆள் கிடையாது, நான் சின்ன ஆள் கிடையாது. எடப்பாடி நமக்கு இப்படி ஒரு ஆஃபர் கொடுப்பாருன்னு சொல்லி விஜய் எந்த நம்பிக்கையில் நினைக்கிறாரு? இல்லை, எடப்பாடி ஆஃபர் கொடுக்கறது இல்லை, இங்கே ஆஃபர் கொடுக்கறது விஜய் தான். ஆனால் அதிமுக வேணா அட்வான்டேஜா போகலாம் சார். ஆனால் தாவேக்காவுடைய லாங் டேர்முக்கு அது பயன்படுமா? அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுனால டெம்பரரியா அது விஜயகாந்த் அப்படிதாங்க வந்தாரு. அதான் கேட்குறேன், ஏன்னா விஜயகாந்த் மாதிரி நடக்காதா தாவேக்கா? சமீபத்தில் சில செய்திகள் நம்ம பார்க்குறோம், தாவேக்கா தலைமையில் ஏற்றுக்கொள்றவங்களோட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி செய்திகளை பார்க்குறோம். அது அந்த கேடர்ஸ் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு செய்தியை பரவ விடுறாங்களா? 117 117 2 வருஷம் நான் சிஎம் 2 வருஷம் நீ சிஎம், இதெல்லாம் தாவேக்கா வட்டாரத்தில் அதிமுகவுக்கு பரவ விடுற செய்தி ஆக்சுவலாக. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். பிரசாந்த் கிஷோர் நேற்று தாவைக்காவினுடைய நிர்வாகிகளோட சந்திப்பு நடத்தினாரு. பல்வேறு விதமான ஆலோசனைகளை அவர் கொடுத்துருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களையும் சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கட்சியில ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஆதவர்ஜனாவும் போய் சேர்ந்திருக்காருன்னு போது இவர்களை தாண்டி பிரசாந்த் கிஷோரினுடைய ஆலோசனை விஜய்க்கு ஏன் தேவைப்பட்டுச்சு சார்? இல்லை, எனக்கு அடிப்படையாகவே ஒரு கருத்து இருக்குது. அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்தாலே ஏதோ வெற்றி பெற்றுவோன்ற மாதிரி அந்த இமேஜ் இருக்குல்ல, அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அதாவது ஓடுற குதிரையை வேகமாக ஓட வைப்பார் பிரசாந்த் கிஷோர், உட்கார்ந்துருக்கிற குதிரையை ஓட வைப்பாரான்னா தெரியாது. ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் இல்லை அவருக்கு. 2024 தேர்தலில் 500 கோடி ரூபாய் கொடுத்தாங்க காங்கிரஸ் அவருக்கு, ராகுல் காந்தியை பிராண்டு பண்ணணுன்ட்டு. ஏன்னா எடுபட்டுது, அது 100 சீட் தான் வாங்கினாங்க, அதுக்கு மேலே வாங்க முடியல. ஒரு 150 சீட்டாவது வாங்கணும்னு எதிர்பார்த்தாங்க, வாங்க முடியல. அது ரெண்டாவது 21 திமுக வெற்றி பெறதுக்கான ஸ்கோப் ஃபுல்லாக இருந்தது. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி வெற்றி பெற வச்சிங்க, அவ்வளோதான். ஒரு பிராண்ட் பண்ணீங்க, மறுபடியும் ஸ்டாலின் வராரு, விடியல் தான் தராருன்னு ஏதோ பண்ணீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2014 மோடி ஆட்சிக்கு வர மாதிரி சூழல் இருந்தது. நீங்கள் அதை குஜராத் மடல் அது இதுன்னு பிராண்ட் பண்ணீங்க, ஒரு மார்க்கெட் பண்ணீங்க, ரைட்டு. அதே மாதிரி பஞ்சாபில் அமரேந்திர சிங் ஆகட்டும், இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும், இங்கே ஆந்திராவில் பல விதங்களில் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், வெற்றி பெற குதிரைகளை நீங்கள் இன்னும் மேலும் வெற்றி பெற வச்சிங்களே தவிர, இப்போது விஜய் விஷயத்தில் இன்னும் அந்த கட்டுமானமே இல்லாத ஒரு பார்ட்டியாக இருக்குது. 120 மாவட்ட செயலாளரில் பாதி கூட போடாத இருக்காரு. இன்னும் ஒன்றிய செயலாளர் போடலை, கீழே கட்டுமானங்கள்லாம் இல்லை, 68,000 பூத் கமிட்டி போட வேண்டியிருக்கு. ஸோ ஒரு கட்டுமானம் இல்லாத ஒரு கட்சியை ஒரு அந்த விஜய் என்கிற மனிதரை மட்டும் வைத்துக்கொண்டு, செல்வாக்கு மிக்க ஒரு நடிகரை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி பிராண்ட் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியமான பாயிண்ட். இன்னும் 10 மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டுமானத்தை உருவாக்குவீங்க, அது போருமா, இந்த 10 மாதத்துக்குள்ளே செய்ய முடியுமான்னு தெரியாது. ஸோ பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, முதல்ல கட்டுமானத்தை உருவாக்குங்க, அப்போ தான் நீங்கள் மெசேஜ் எல்லாத்தையும் கீழே கொண்டு போக முடியும், இல்லாட்டி கொண்டு போக முடியாது. ரெண்டாவது, நீங்கள் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நீங்கள் ஒரு நடிகராக செல்வாக்கோடு இருக்கீங்க, நீங்கள் தலைவராக வரும்பொழுது உங்கள் ரசிகர்கள் அப்படியே உங்களை தலைவராக பொலிட்டிக்கலாக ஏற்றுக்கிறாங்களான்றது எலெக்ஷனில் தான் தெரியும், அது உடனடியே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு 15லேருந்து 20% ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 15லேருந்து 20% ஓட்டு இருந்தால் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே அளவுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்கிறது நம்ம உடனே ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு பேஸ் ஓட்டுன்றது விஜய்க்கு இருக்கு இல்லையா? இல்லை, பேஸ் ஓட்டு இருக்குது, அது 15-20% இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எடுத்த உடனே சிரஞ்சீவிலாம் பிரஜாராஜ்யம் வச்சுட்டு ரொம்ப ஆகாவோன்னா கடைசியில் ஒரு இடத்துல தான் வாங்கினார் அவர் ஆக்சுவலாக. ரெண்டாவது, நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுக்கும் அவங்க வாங்குகிற சீட்டுக்கும் இருக்க கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அதை தொடர்பு படுத்துறது அது ரொம்ப கஷ்டமான காரியம். 15% ஓட்டு வாங்கிட்டே கேரளாலாம் பாஜக 15% ஓட்டு வாங்கிட்டு ஒரு சீட் தான் வாங்கினாங்க.
ஸோ 15% ஓட்டு இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ சீட்டு வாங்குனீங்கன்னு சொல்ல முடியாது. 15% அவங்க சொல்றதன் மூலமா இந்த ஓட்டு வந்து வேற யாரோட கூட்டணி வச்சா அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே கொடுக்குற மெசேஜ் தான் ஆக்சுவலாக. நாங்கள் வந்து எங்ககிட்ட 15% ஓட்டு இருக்குது, எங்கள் கூட நீ கூட்டணி பேச வந்தேன்னா எனக்கு நீ 117 சீட் கொடுக்கணும், உங்களுக்கு 117 சீட்டு, நாங்கள் தான் 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர், நீ 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர், நாங்கள் தான் முதன்மை சக்தி, முதல்வர் போஸ்ட் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்ககிட்ட 15% ஓட்டு இருக்குது, இஷ்டம் இருந்தால் வா இல்லாட்டி போ அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அது ஏடிஎம்கே எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் அவங்க ஏற்றுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயம் வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னதுக்கு காரணம் அதிமுகவை நோக்கி ஒரு முதல்ல ஒரு இதை கொடுத்துருக்காரு, ஒரு சிக்னலை கொடுத்துருக்காரு. ஐயா நீங்கள் வந்தீங்கன்னா சமமாக தான் நம்ம பேசணும், நீங்கள் பெரிய ஆள் கிடையாது, நான் சின்ன ஆள் கிடையாது, நம்ம 2 பேர் சமமாக, உங்களுக்கு 19% தானே, எனக்கு 15% 20%, அது 18 இருக்கலாம், 17 இருக்கலாம், 19 இருக்கலாம், 20 கூட இருக்கலாம், அதனால் நம்ம 2 பேர் ஈக்குவல் பார்ட்னர், அதனால் எங்கிட்ட வரும்போது ஈக்குவலாக தான் பேசணும். இதில் ஒரு லாஜிக் இல்லை சார். ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம்னு வந்து அதிகமான ஓட்டு இருக்கும் இல்லையா? இல்லை, அவங்க லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷன்ஸ் தான் கணக்கு. யாராக இருந்தாலும் அதிமுக ஆதரவாளர் தான் ஓட்டு போடுறான். நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடலாம், அதிமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க போடாத இருக்கான். ஸோ ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குற விஷயம் தானே. கடைசியாக நடந்த எலெக்ஷன் ஒரு டேட்டாவை கொடுக்குது, அதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் பேசுவாங்க. அப்போது இவங்களோட பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, நாங்கள் உனக்கு சமமான ஒரு பார்ட்னர், எங்கிட்ட வந்து நீ ஈக்குவலாக தான் பேசணும், நீ பெரியவன் நான் பெரியவன்லாம் கிடையாது அப்படின்ற பாயிண்ட்டை வந்து சொல்கிறதுக்காக தான் பிரசாந்த் கிஷோர் மூலமாக இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இன்டைரக்ட் மெசேஜ் ஏடிஎம்கேக்கு. அப்போ பிரசாந்த் கிஷோரோட நோக்கம் வந்து விஜய்க்கு வேலை செய்யறதுலாம் கிடையாதா? விஜய்க்கு வேலை செய்வார், ஆனால் விஜய்க்கு அவர் வேலை செய்வார். பட் இன்னொரு சந்தேகமாக எனக்கு இருக்குது, விஜய்க்கு ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி வேலை செய்கிறார், விஜய்க்கு ஏற்கனவே ஆதவர்ஜனா வேலை செய்கிறார். 3 பேரும் வேலை செஞ்சால் 3 பேரும் டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட்டுன்ற மாதிரி இவங்க 3 பேரும் ஒவ்வொரு விதமான அட்வைஸ் சொன்னால் அவர் விஜய் எதை கேட்பாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எப்போதுமே 3 இன்டெலெக்சுவல்ஸ் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா ஒரே மாதிரி பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக தான் பேசுவாங்க, ஈகோ கிளாஷ்லாம் இருக்கும். ஸோ விஜய் இவங்களை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாரு தெரியாது. பட் தற்சமயத்துக்கு பிரசாந்த் கிஷோர் கொஞ்சம் அவரோட சக்ஸஸ் ரேட் அதிகம்ன்றது நீங்கள் சொல்கிறீங்க, உண்மை, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் விஜய் விஷயத்தில் அது எப்படி எடுபடும் ஏதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் வந்து இன்னும் களத்தில் வந்து தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்காத இடத்துல தான் இருக்கார். ஆக்சுவலாக நிரூபிக்கிறதுக்கான முதல் வாய்ப்பு அவருக்கு 26 தான் வரும். அந்த இடத்துல அவர் எப்படி ஷைன் ஓட்டு வாங்க போகிறான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம பேசுகிற 15% 20%லாம் வந்து யூகம் தான். நான் கூட 12% தான் அவருக்கு வரும்னு சொல்கிறேன். யூகம் தான், ஒரு ஐடியா தான். திமுகவை ரொம்ப கடுமையாக எதிர்த்தாருன்னா அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்போட்டு அவருக்கு வரும். பாஜகவை கடுமையாக எதிர்த்தாருன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டு விஜய்க்கு போகும். அதே மாதிரி கொஞ்சம் வெவ்வேறு சீமான் தரப்பில் கொஞ்சம் நிறைய பேர் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் சீமான்ட்டேருந்து இவருக்கு வரும். விஜயோட சொந்த ரசிகர்கள் ஓட்டு கொஞ்சம் வரும். இதெல்லாம் சேர்ந்து தான் அவரோட ஓட் பேங்கை உருவாக்குற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அது வந்து ஒரு 12% இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் 15% 20% சொல்கிறாரு. அது இந்த கூட்டணிக்காக ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை நடத்துறதுனால அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜை தான் நான் பார்க்குறேன். இன்னும் சரி, இப்போ 15 20 வந்து ஒரு பேஸான ஒரு ஸ்ட்ராங் ஓட் விஜய் இருக்கிறத நம்புறாரு, அதை வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு இதுவாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆமாம், நேச்சுரலி அவர் மாநாட்டில் பேசும்போது என்ன சொன்னார், நாங்கள் வந்து முதன்மை சக்தியாக தான் இருப்போம் சொன்னார். செகண்டரி பொறுப்பாக இருக்குன்னு சொல்லவில்லை. ஏடிஎம்கே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் தலைமை பொறுப்பில் இருக்கோம், எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு இதில் தலைமை பொறுப்பெல்லாம் கிடையாது, நாங்கள் தான் முதன்மை சக்தி, நாங்கள் தான். அப்போ எங்கள் கூட பேசுகிறத சரிசமமாக பேசுங்க சார். ஏடிஎம்கேக்கு இது வாழ்வாசாவா தேர்தல் சார், எடப்பாடி தலைமை நீடிக்கணுமா வேண்டாமா, அவர் தோக்குறாரா ஜெயிக்கிறாருன்றது தேர்தலை பொறுத்து தான் இருக்குது. அதுலேருந்து எதிர்காலமே அவருக்கு இருக்குது. அவருக்கு 78 வயசு ஆச்சு, இனிமேல் அவரோட அடுத்த தேர்தல்ன்றது 29 தான். அதுக்குள்ளே அவருக்கு 80 வயசு ஆகிடும். அடுத்தது ஏடிஎம்கேல வேறு பல சேஞ்சஸ்லாம் வரும். ஸோ அவர் ஏடிஎம்கேல அவர் நீடிக்கணுமா இல்லைன்றது இந்த தேர்தலில் முடிவு செய்யும். தாவேகாலேயே என்ன பேச்சு நடத்துகிறாங்கன்னா, அதிமுகவுக்கு ஏன் உயிர் கொடுக்கணும் நம்பன்னு கேட்குறாங்க. அதிமுகவுக்கு ஏன் உயிர் கொடுக்கணும், அது சரிஞ்சுன்னா அந்த ஓட்டை நம்ம எடுத்துகிட்டு போகலாமே. அந்த பாஜக பிடிக்காதவங்களும் அதிமுகவில் இருப்பாங்கல்ல, அந்த ஓட்டு நமக்கு வரும் இல்லை. அதிமுகவோட சரிவு நம்மளோட வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க. திமுக எதிர்ப்பில் அதிமுக சரிஞ்சுன்னா நமக்கு வளர்ச்சி, எதுக்கு நம்ம போய் அவங்க கூட கூட்டணி சேர்ந்து அதுக்கு ஏன் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க. அப்போ விஜயோட நோக்கம்ன்றது அதிமுகவோட போகணுன்றதா சார்? இல்லை, விஜயோட நோக்கம் அதிமுகவோட போகணுமா போக வேண்டாமா தெரியல. அவருடைய கட்சி வளரணும், அவருடைய கட்சி நல்ல ப்ராமினென்ட்டான இடத்த பெறணும். நீங்கள் அதிமுகவை வளர்த்து விட்டீங்கன்னா, இப்போது டெல்லி எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் நினச்சிருந்தா ஆம் ஆத்மியோட சேர்ந்துருக்கலாம். கெஜ்ரிவால் தான் முதலமைச்சராக வந்திருப்பார். ஆனால் காங்கிரஸ் நினைக்கிறாங்க இவரையும் வளர்த்து விடணும், இவர் நம்ம ஓட் பேங்க் தான் இவர் வச்சுருக்காரு, இவரையும் வளர்த்து விடணும், நைஸாக அவங்களே கட் பண்ணி போகிற அளவுக்கு நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. பாஜக வந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், 14 தொகுதியில் வெற்றியை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ஏஏபி வெற்றியை. இப்போ காங்கிரஸோட அருமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் என்ன நினைக்கிறான், நீ சிஎம் ஆகிறதுக்கு நான் எதுக்கு உதவி பண்ணேன், எங்கள் லோக்கல் ஆளுங்களுக்கு வளர்ச்சியே கிடையாது, அவங்க எப்போ அதிகாரத்துக்கு வருது, நாங்கள் எப்போ ப்ராமினெண்ட்டாக மறுபடியும் வருதுன்னு அவங்க நினைக்கிறான்.
இப்போ அதே மாதிரி விஜய் கூட ஏடிஎம்கே சரிவு தான் நமக்கு ஆதாயம் அப்படின்னு நினச்சிட்டு அப்ப டார்கெட் 2026 இல்லையா? 31 தானே விஜய்? விஜய்க்கு வயசு இருக்கு, அரசியல் இருக்கு சார். எடப்பாடிக்கு என்ன இருக்கு? வயசானவர், அவர் இன்னும் அடுத்து இந்த வரப்போகிற தேர்தலில் தோத்தானா அதோட போயிடும், ஏடிஎம்கே பிரச்சனைக்கு உள்ளாகும். அப்போ அதோட சரிவு வந்து விஜய்க்கு பெனிஃபிட் ஆகும். ஏடிஎம்கேல பாஜக பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் விஜய் பக்கம் வருவாங்க. கேடர்ஸ்க்கு வந்து இது சரியா இருக்குமா சார்? இப்போ 2026ல நம்ம ஆட்சிக்கு வரப்போறோன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல இப்போ கிடையாது 2031 தான் இலக்கு அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படாத இந்த ஒரு விஷயம்? சீமான 4 எலெக்ஷனாக சவிச்சின்னு வராங்க சார் தொண்டர்கள், எந்த கூட்டணி இல்லாமல் வந்துட்டு இருக்காரு. அப்போ விஜய் நம்பி வரமாட்டாங்களா? விஜய் ஒரு சீமானோட செல்வாக்கு மிக்கவர், அவரோட அதிகமாக வாக்கு வங்கி வச்சிருக்காரு, எடுத்தோடனே வருவார்னு தெரியும். அப்போ அவர் இந்த எலெக்ஷன் விடுங்க, நம்ம அடுத்த எலெக்ஷன் பார்த்துக்கலாம்னா நம்ப மாட்டாங்களா? அவரை நம்பி வரவங்க இருக்க தான் செய்வாங்க. அதனால் ஏடிஎம்கே எலிமினேட் ஆனால் நமக்கு நல்லது, ஏடிஎம்கே சரிவு வந்தால் நமக்கு நல்லது, அதோட சேர்ந்து எதுக்கு அதை வளர்த்த விடணும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த பொறுமையுமே விஜய்க்கு இருக்கா சார்? ஏன்னா இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டான ஒரு வெற்றி வேணுன்றதுக்கு தான் இத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் பார்க்கறாரும் பொழுது விஜய்க்கு அந்த பொறுமை இருக்குமா? 2031 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்னு அந்த பொறுமை இருக்கா? இல்லை, அவர் வந்து அந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னா அதுலேயும் தனக்கான ஆதாயத்தை பார்ப்பார்ல. தான் முதல்வர் கேண்டிடேட், தனக்கு அதிகமான சீட்டு, அப்போ அதுக்கான ஒரு பேஸை உருவாக்கணும்ல. அதுதான் இந்த 15-20%. ஒன்று அந்த ஆங்கிளில் போகிறாரு, இல்லை அது இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம தனியாகவும் போய் ஏடிஎம்கே சரிவில் நம்ம லாபம் பெறலாம்னு நினைக்கிறாரு. அவரை பொறுத்த மட்டும் பாலிடிக்ஸ் வந்து எதிர்காலத்தில் அவர் இருக்குது சார். 50 வயசு தான் அது அவருக்கு, இன்னும் 25 வருஷம் அவர் ஃபைட் பண்ணலாம் அவர். அதனால் மெதுவாக கூட நம்ம வளர்ந்துக்கலாம்னு நினைக்கிறாரு. ஏடிஎம்கே போச்சுன்னா நம்ம அடுத்தடுத்துக்கு வரலாம், அந்த இடத்துல பாஜக வரதை கூட தடுக்கலாம் நம்ம அப்படின்னு நினைக்கலாம்ல அவர். அதனால் 2 விதமாக ஒர்க் பண்ணுறாரு. நம்ம சொல்கிறத ஏடிஎம்கே கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, அதே சமயம் இவங்களையும் வளர்த்து விடணுன்ற எண்ணமும் இருக்குது. சரி, மக்கள் நம்ம தாவேக்கால இருக்கிறவனுக்கு அதிகார பசி இருந்தால் முதல் எலெக்ஷன்லேயே ஒரு வெற்றியை காமிக்கணும்னா சரி நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலான்ற எண்ணமும் இருக்குது. பலவிதமான ஆப்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கல்ல. இன்னொரு கேள்வி சார், இப்போ எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட இருந்த பல பேரையுமே வந்து அவர் ஓரம் கட்டிட்டார். அது சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இத்தனை பேரை விலகிட்டாருன்னு போது எடப்பாடி நமக்கு இப்படி ஒரு ஆஃபர் கொடுப்பாருன்னு சொல்லி விஜய் எந்த நம்பிக்கையில் வந்து நினைக்கிறாரு சார்? இல்லை, எடப்பாடி ஆஃபர் கொடுக்கறது இல்லை, இங்கே ஆஃபர் கொடுக்கறது விஜய் தான். அதான் எந்த நம்பிக்கையில் அவர் வந்து இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடியோட போகலான்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு? தமிழ்நாட்டில் 20% வாக்கு வச்சிருக்காருல்ல அவர். திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் சொல்கிறாருல, அடுத்தது ஆட்சிக்கு நாங்கள் தான் வருவோம்னு சொல்கிறாருல, அவருக்கு தான் அந்த அவசியம் இருக்குது. அதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குல்ல. அதனால் அவருக்கு ஒரு கூட்டணி தேவையாக இருக்குது. பாஜகவுக்கு போக வேண்டான்னு இங்கே கேபி முனுசாமியும் ஜெயக்குமாரும் சிவி சண்முகமும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பாஜகவோட போகணுன்ட்டு வேலுமணியும் தங்கமணியும் விஜயபாஸ்கர்னு சொல்கிறாங்க, பல பேர் சொல்கிறாங்க. அது ரெண்டுத்துக்கு ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. அதில் வந்து தாவேக்காவோட போனால் பெட்டர்னு சொல்கிற குரூப்போட இது வந்து எடப்பாடி கேட்டார்னா அப்போது தாவேக்கா அதிமுக அப்படி ஒரு குரல் இருக்கா தாவேக்காவோட போகணும்? அதிமுகலையும் இருக்குது, அதிமுகவில் தாவேக்காவோட போகணுன்னு இருக்குது, அதிமுகவில் வந்து பாஜகவோட போகணுன்னு இருக்குது. 2 விதமாகவும் இருக்குது. பாஜகவோட போகணுன்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, 21 நம்ம 70 சீட் வாங்கினோம் இல்லையா, நம்ம வந்து அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன்றது ஒரு நல்ல கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு அவங்க. அப்போ அதில் வந்து எடப்பாடியோட முதல்வர் கேண்டிடேட்டை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்கே வந்து விஜய் கேள்வி கேட்பார், நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லுவார். ஸோ அவருக்கு பாஜக கூட்டணியில் முதல்வர் பிரச்சனைக்கு ஒன்றும் இல்லை, இவர் தான் முதல்வர். இவரை முதல்வராக நிறுத்தி பாஜக பிரச்சாரம் பண்ண ரெடியாக இருப்பாங்க, கூட்டணியிலலாம் பங்கு கேட்பாங்களே தவிர முதல்வர் இவர் தான். ஆனால் விஜய் விஷயத்தில் அப்படி இல்லை, நான் முதன்மை சக்தி, நான் முதல்வர்னு அவர் கேட்பார். அப்போ அதுக்கு இடம் கொடுக்க வேண்டிய நிலையில் நான் துணை முதல்வர் கிடையாதுங்க, 8% ஓட்டு வச்சுருக்கேன், பவன் கல்யாணம்னா துணை முதல்வர், நாங்கள் 15% ஓட்டு வச்சுருக்கோம், எங்களுக்கு முதல்வர் கொடுன்னு கேட்டாங்கன்னா அதை இவர் ஒத்துக்கணும் இல்லை ஏடிஎம்கே. அதனால் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் சமயத்தில் தான் இந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இதெல்லாம் பிரச்சனைகள். ஸோ பிரசாந்த் கிஷோர் முதல் பால் எடுத்து போட சொல்லியிருக்காரு விஜயை, 15-20% ஓட்டு. அது வந்து ஏடிஎம்கேக்கு நேரடியாக சொல்கிற மெசேஜ், நாங்கள் சமமான பார்ட்னர், நம்ம 2 பேரும், எங்கிட்ட வந்து நீ தான் சீனியர் நான் தான் ஜூனியர்லாம் கிடையாது, நான் தான் தலைமையெல்லாம் சொல்ல முடியாது, சமமாக உட்காந்து பேசுறதுனா வா அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ அதனால தான் இந்த வரக்கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி இல்லை பை எலெக்ஷனும் சரி விஜய் நிற்காததுக்கு இது ஒரு காரணமா? இந்த 20% இருக்குன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு. அப்போ நின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு கட்சி ஆரம்பித்தோன்னா எலெக்ஷனில் நிற்கணுன்றது இயல்பான விஷயம். பிரசாந்த் கிஷோரே இப்போ கட்சி ஆரம்பித்தார், ஜன்ஸ்வராஜ்னு. அவர் பீகார் இடைத்தேர்தலில் போட்டி விட்டார், ஒன்றுல வந்து போயிட்டார். அவருடைய எதிர்காலத்தை அவரே தீர்மானிக்க முடியல வச்சுக்கோங்க. வரப்போகிற தேர்தலில் என்ன கூட்டணி அமைப்பார் பீகார் எலெக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து அதனால் இப்போ பார்லிமெண்ட்டில் இருந்தால் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, விஜய்க்கு வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஏடிஎம்கேக்கு 19% ஓட்டு தான் இருக்குன்னு, அப்போ விஜய்க்கும் நம்ம சார் 8% தான் சார் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன சார் ஓட்டு இருக்குது அப்படின்னு கேட்போம்ல. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, நேராக நான் வந்து 26 தான் சொன்னார். அப்போ அவரோட டிமாண்டையும் அதிகரிக்கலாம்ல. அவரோட டிமாண்ட் என்னன்னு தெரியாத போது நீங்கள் அதிகரிக்கலாம்ல. இல்லைங்க உங்கள் டிமாண்டே தெரியலன்னா, உங்களுக்கு தெரியலைங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், எங்கள் சர்வே எப்படி 15-20% இருக்கும்,
இஷ்டம் இருந்தால் வாங்க, உங்களுக்கு தேவைன்னா வாங்க, இல்லாட்டி போங்க அப்படிங்கிற லெவலில் தான் விஜய் இருக்கார். இப்போ ஏடிஎம்கே தான் டிசைட் பண்ணோம் அவர் சொல்ற டிமாண்ட் ஏற்றுக்கிறதா வேணாமன்னு, அவங்களுக்கு தான் செக் இது ஆக்சுவலாக. ஓகே, அப்போ வந்து சார் இப்போ இந்த தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கிற வரைக்கும் இந்த நியூஸ் போயிட்டே இருக்கும். இது கடைசியில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு இல்லை ஏடிஎம்கே எதிர்காலத்தை முன்னிட்டு தன்னோட தலைமையை நீடிக்கணுன்றதை பொறுத்து அவர் வந்து இதை முடிவெடுப்பார். ஒரு பக்கம் பாஜக அவரை இழுக்கிற விஷயங்கள் நடக்கும். அல்டிமேட்டாக அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு அவர் கையில் தான் இருக்குது. அது அந்த முடிவு பலனளிக்குமா இல்லையான்றது எலெக்ஷனில் தான் தெரியும். சார் இப்போ பவன் கல்யாண் அவர்கள் இதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை எடுத்தாரு. ஆனால் கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அந்த கேடர் ஸ்கூலில் வந்து ஒரு பிணக்கை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரியான ஒரு பிணக்கு இந்த ரெண்டு கேடர்ஸ் மத்தியில் நடக்குமா, அந்த ஓட்டுன்றது டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அதாவது ஏடிஎம்கே வந்து பிஜேபி தாவேக்காவோட டிமாண்டெல்லாம் ஏற்றுன்னு சேர்ந்தாங்கன்னா வருத்தம் ரெண்டு இதுலேயும் வருத்தம் இருக்கும். ஏன்னா இப்போ ஏடிஎம்கேல முக்கியமாக நிறையா வருத்தம் இருக்கும். இவங்களாவது புது பார்ட்டி, இவங்ககிட்ட அவ்வளோ வருத்தம் இருக்காது. ஏடிஎம்கேல என்ன ஆகும்னா வருத்தம் இருக்கும். ஏன்னா பாதி பெரும்பாலான சீட்டை ஒன்றுமே செல்வாக்கு இல்லாத விஜய் கொடுத்துட்டாருன்னு ஒரு பேச்சு ஏடிஎம்கேல வந்து அந்த கூட்டணி பிடிக்காத அங்கேருந்து போகிறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி நின்னார்னா டஃப்பாக ஃபைட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஎம்கே டஃப்பாக ஃபைட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா விஜயை நீங்கள் வந்து பவர்ஃபுல்லான ஒரு நடிகராக இருக்கார், செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கார். அவரை நீங்கள் வந்து எதுவுமே நிரூபிக்கலைன்ற ஒரு விஷயத்துல தான் நீங்கள் அவரை வந்து கவுண்டர் பண்ணுறீங்க. ஆனால் அவருக்கு என்ன இருக்கும், அவருக்கு 15 கூட இருக்கலாம், 12 கூட இருக்கலாம், 8 கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் என்ன இருக்குன்னு தெரியாத போது, கையை மூடி வச்சுருக்கிற போது நம்ம வந்து ஜாக்கிரதை தான் டீல் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. அதனால் வந்து பிரம்மாண்டமாக எழுந்து வந்தாலும் வரலாம், இல்லை புஸ்வானமாக போனாலும் போகலாம். இது ரிஸ்க்கு தான். இந்த கேம் வந்து ரிஸ்க்கு. ஏடிஎம்கே தாவேக்கா சேர்ற கேம் வந்து அது தூக்கியே விடலாம், இல்லை ஆவரேஜ் ரொம்ப மோசமாகவும் போகலாம். ஆனால் அட்லாஸ்ட் வந்து வெற்றி பெற்றாதான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். வெற்றி தான், தேர்தல் வெற்றி தான் உங்களோட இருப்பை தீர்மானிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து உண்மையாக தேர்தல் வெற்றி வரும் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகிடுத்து, அதிமுக தாவேக்கா வந்து திமுகவை பீட் பண்ணணும்னு மக்கள் நம்பிக்கை பெற்றுது வச்சுக்கோங்க. அப்போ திமுகவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது ஒரு பூஸ்ட் வரும் ஆக்சுவலாக. அதிமுக வேணா அட்வான்டேஜாக போகலாம் சார். ஆனால் தாவேக்காவுடைய லாங் டேர்முக்கு அது வந்து பயன்படுமா? அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுனால டெம்பரரியாக வந்து அது வந்து இப்போ விஜயகாந்த் அப்படி தாங்க வந்தார். அதான் கேட்குறேன், ஏன்னா விஜயகாந்த் மாதிரி நடக்காதா தாவேக்கா? விஜயகாந்த் 2009 அப்படி தான் வந்தார். ஜெயலலிதா பார்த்தாங்க, இழுத்து 2011 போட்டாங்க. கடைசியில் அவங்க ஒன்றும் இல்லாத பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவர் உடம்பு சரியில்லை, அதை போயிட்டு இதுக்கு ஒன்றுமே இல்லாத போயிட்டு வச்சுக்கோங்க. அதனால் இவர் தான் அதை தீர்மானிக்கணும்னா ஜெயலலிதா மாதிரியான லீடர் இப்போ பழனிசாமி கிடையாது. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் கூட அது ஒன்று சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஏதோ ஆட்சிக்கு வர வாய்ப்பு கிடச்சி வச்சுக்கோங்க, இல்லை எதிர்கட்சியாக வரத்துக்கு வாய்ப்பு கிடச்சி 2 பேரும் சஃபிஷியண்டான இடங்கள் வாங்கினாங்க வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அடுத்த கட்ட 29 தேர்தல் எப்படி அமைக்கிறது அவங்கவுங்க இஷ்டம் தானே. அவங்கவுங்களுக்கு லைஃப் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் அவங்க 29 எப்படி அமைக்கணும்னு அவங்க தீர்மானிச்சுப்பாங்க. தற்சமயத்துக்கு நமக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கிடச்சி வச்சுக்கோங்க. நம்ம கட்சி ஒரு 62 எம்எல்ஏக்களில் சரிப்பா 50ஆவது வந்துட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு இல்லை. நம்ம 20 தான் வந்தோம்னா எடப்பாடிக்கு கதை கந்தலாயிடும், அவரோட தலைமை கதை கந்தலாயிடும். தாவேக்காவுக்கு ஒன்றும் இல்லை, 10 வந்தாலும் வெட்டி தான், 20 வந்தாலும் 1 இடத்துல நீங்கள் 10 வரீங்க, 1 இடத்துல 20 வரீங்க, நீங்கள் 62 வச்சுருக்கீங்க. ஒன்று அதுக்கு மோசமாக போயிடக்கூடாது. நீங்கள் 10, 15, 20 வந்தீங்கன்னா உங்கள் கதை காலி. நீங்கள் 50 வந்தீங்கன்னா 50, 55 வந்தீங்கன்னா பரவாயில்லப்பா மெயின்டைன் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஏடிஎம்கேக்கு தான் வந்து தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவருக்கு தாவேக்காவை பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷன் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அவர் ஆக்சுவலாக அவர் 1 வந்தாலும் வெற்றி தான், 10 வந்தாலும் வெற்றி தான். விஜயகாந்த் 1 வந்தவர் தான் எலெக்ஷன் பர்சன்டேஜ் தான் ஏற்றி போனார். அவர் ஒரு இடத்துல தான் வின் பண்ணார். 2006 ஒரு இடத்துல வின் பண்ணார். 2011 ஒரு எதிர்கட்சியாக வந்து 29-30 இடத்துல வின் பண்ணாங்க. ஸோ முதல்ல அவர் ஒரு இடத்துல தான் வின் பண்ணார், பட் பர்சன்டேஜ் காமிச்சார்ல. ஸோ அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ் தான். அவங்க 10 இடம் வாங்கினாலும் அட்வான்டேஜ் தான், 20 இடம் வாங்கினாலும் அட்வான்டேஜ் தான். ஆனால் ஏடிஎம்கேக்கு இருக்கிற செல்வாக்கு போகக்கூடாது, அதுதான் அவங்களுடைய பாயிண்ட். ஆனால் இப்போ சமீபத்தில் சில செய்திகள் நம்ம பார்க்குறோம், தாவேக்கா தலைமையில் ஏற்றுக்கொள்றவங்களோட தான் வந்து கூட்டணி அப்படின்ற மாதிரி செய்திகளை பார்க்குறோம். அது வந்து அந்த கேடர்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு செய்தியை வந்து பரவ விடுறாங்களா? கண்டிப்பாக அவங்க பரவ விடுறாங்க. தாவேக்கா வட்டாரத்தில் இதெல்லாம் பரவ விடுறாங்க. 117, 117, 2 வருஷம் நான் சிஎம், 2 வருஷம் நீ சிஎம், இதெல்லாம் தாவேக்கா வட்டாரத்தில் அதிமுகவுக்கு பரவ விடுற செய்தி ஆக்சுவலாக. ஆனால் தங்களோட தலைமையில் ஏற்றுக்கவங்களோட தான் கூட்டணி அப்படின்றத அது வந்து சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தை வரும்போது ஈக்குவல் பார்ட்னராக டீல் பண்ணணும்னு அந்த அளவுக்கு இறங்குவாங்க. ஒன்னு ஈக்குவல் பார்ட்னர் இல்லைன்னா தனியா போட்டி போடுறாங்க. ஜூனியர் பார்ட்னர் அவங்க சான்ஸே கிடையாது. பிரசாந்த் கிஷோரும் அதுதான் சொல்லியிருக்காரு. நீங்க செகண்டரி ஃபோர்ஸா போகாதீங்க, பிரைமரி ஃபோர்ஸா போங்க. உங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை செகண்டரி ஃபோர்ஸா நீங்க இப்போ போனீங்கன்னா அப்புறம் எப்பவுமே நீங்க அதிமுகவுக்கு பின்னாடியே இருப்பீங்க. உங்களால் அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கா வந்ததுன்னா நீங்க பின்னாடி போயிடுவீங்க. ஸோ நீங்க ஈக்குவல் பார்ட்னரா நீங்க போங்கன்றது தான் பிரசாந்த் கிஷோர் சொன்ன அட்வைஸ் ஆக்சுவலாக. நிச்சயமா சார். மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.
மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.